அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். அருள் நிறைந்த ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இன்றைய சிந்தனை நம்ம காந்த தத்துவம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப காந்த தத்துவம் அப்படின்னு சொல்லும் போது முதல்ல காந்தம்னா என்ன? அப்ப அந்த காந்தம் எங்க எல்லாம் இருக்கு? அப்ப அந்த காந்தம் எல்லா இடத்துலயும் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா அது எங்கெல்லாம் தன்மாற்றம் ஆகுது? அப்ப அந்த காந்தத்தினால என்னென்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் இந்த காந்த தத்துவம். அப்ப இந்த காந்தம்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, காந்தம் எங்கெல்லாம் இருக்கு? இப்ப பிரபஞ்சத்துல எங்க காந்தம் இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, காந்தம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. காந்தம் இல்லாத இடமே இல்ல பிரபஞ்சத்துல. அப்ப இந்த காந்தத்தை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியாது. அந்த காந்தத்த உணரதான் முடியும். அப்போ உணரக்கூடிய அந்த காந்தம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்ப டிவி பார்க்குறோம். டிவி பார்க்குறோம் அப்படின்னா, ரிமோட்ட வச்சுட்டே நம்ம சேனல்லாம் மாத்துறோம். அப்ப அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது அங்க காந்தம் தான். இப்ப அதே மாரி சேட்டலைட் இருக்கு. சேட்டலைட்ல இருந்து டிவி சேனல்ஸ் எல்லாம் வருது. நம்ம டிவி பார்க்குறோம். ஆனா சேட்டலைட்டுக்கும், டிவிக்கும் ஏதாவது ஒயர் இருக்கா? அப்படின்னா இல்ல. சோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த காந்தம் தான். அப்ப அந்த காந்தம்ங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. பட் அந்த காந்தம் தன்மாற்றமாகி அது ஒவ்வொரு செயலா நடக்கும்போது, அந்த செயல்கள நம்மளால உணர முடியும். அப்ப இந்த காந்தம் எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா, காந்தம் எப்படி உருவாச்சு? அப்ப காந்தம் எங்க இருந்து வந்தது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப காந்தம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, சுத்த வெளி. அதாவது சுத்த வெளி வெற்றிடம். அங்க வெற்றிடமா இருக்கு. சுத்த வெளியில எதுவுமே இல்ல. அது சூனியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதுவுமே இல்லாத அந்த இடம், ஒண்ணுமே இல்ல அந்த இடத்துல. அந்த இடம் ஒரு அதிர்வு. அப்ப அந்த சுத்த வெளியில எப்பவும் ஒரு அதிர்வு இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த அதிர்வின் காரணமாக அங்க என்ன நடக்குது அப்படின்னா, நாலா பக்கமும் சூழ்ந்து அழுத்துது. அந்த ஒண்ணுமே இல்லாத வெற்றிடத்துல ஒரு அதிர்வு அங்க சூழ்ந்து அழுத்துது. நாலா பக்கமும் சூழ்ந்து அழுத்துறதுனால ஒரு பின்னப்பட்ட நிலை. அப்ப அந்த பின்னப்பட்ட நிலை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா, அது மடிப்பு விடும். ஏன்னா அழுத்துது இல்லையா? அப்ப அந்த அழுத்தம் அதிகமாக, அதிகமாக என்ன ஆகும்னா, அங்க மடிப்பு விடும். அப்ப அந்த பின்னப்பட்ட நிலையிலிருந்து வருது அப்படி வர்றது தான் பரம அணு அப்படின்னு சொல்றோம். இப்ப மெஞ்ஞானிகள் அப்படின்னு பார்த்தா, அவங்க அத பரம அணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சயின்டிஸ்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அத நம்ம பிரிச்சு, பிரிச்சு பார்ப்பாங்க. அது எதுலருந்து முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பிரிச்சு, பிரிச்சு உள்ள முன்னாடி, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அப்படி பார்த்துட்டே போனா, அவங்க சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது தோன்றினது அணுவிலிருந்து அப்படின்னு அந்த அணு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அணுக்களின் கூட்டு அப்படின்னு. அதே மெஞ்ஞானிகள் அந்த அணுவையும் பிரிச்சு பார்த்து, அதுக்கு முன்னாடி எதுல இருந்து வந்தது அப்படின்னா, அது பரம அணுவிலிருந்து வந்தது. அப்ப அந்த பின்னப்பட்ட நிலையில அங்கிருந்து தோன்றினது என்ன அப்படின்னா, பரம அணு. அந்த பரம அணு சுழலுது. அப்ப அங்க ஒரு அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தத்துல இருந்து வந்ததுனால அங்க ஒரு சுழற்சி இருக்கு. அது தன்னைத்தானே இப்படியே சுழலுது. அப்ப அந்த சுழலும்போது என்ன ஆகுது? அந்த சுத்த வெளியில இருந்து தானே வந்தது. அப்ப திரும்ப இதுவும் சுழலுது. திரும்ப அந்த இருப்பு நிலையிலயும் போய் உரசுது. அப்ப இது சுழலுது. அது அந்த சுழற்சியோட அந்த உரசல். அப்ப அங்கே இருந்து ஒரு அலை வருது. அப்ப அந்த அலை தான் நம்ம காந்தம் அப்படிங்கிறோம். அப்ப அந்த ஸ் இந்த முதல்ல அந்த பரமாணு அந்த மாரி உரசி, உரசி சுத்தும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் நெறைய பரமாணு அங்க இருந்து வருது.
அப்ப இந்த முதல்ல வந்த பரமாணு, அடுத்து வந்தது, இது சுழல ஆரம்பிக்குது. அப்ப இது 2ம் சுழல ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்? திரும்பவும் அங்க காந்தம் உருவாகும். அப்ப இதே மாரி ஒவ்வொரு அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால நெறைய பரமாணுக்கள் வருது. அது எல்லாம் ஒன்றோட ஒன்று சுத்தி சுத்தி என்ன ஆகுது? அது ஒரு அணுவாகுது. அப்ப அந்த அணுக்கள் எல்லாம் இன்னும் நெறைய அணுக்கள் சேர்ந்து, சேர்ந்து, சேர்ந்து என்ன ஆகுது அப்டின்னா, அது பேரணுவாகுது. அப்ப அந்த பேரணுல இருந்து தான் இந்த பருப்பொருட்கள் எல்லாம் வந்தது. அப்ப இப்படிதான் வந்து ஒவ்வொரு தோற்றப் பொருள்களும் எப்படி வந்ததுன்னா, இந்த மாரி தான் ஒன் பை ஒன் இப்படியே வந்தது. அப்ப அந்த சுழற்சியின் ந காரணமா அங்கருந்து வர அந்த அலைகள் இருக்கு இல்லையா? அந்த அலைய தான் நம்ம வந்து காந்தம் அப்படிங்கிறோம். அப்ப இந்த காந்தம் வந்து எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, காந்தம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. எப்படி எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த காந்தம் தான் தன்மாற்றம் அடையுது. தன்மாற்றம் அடைஞ்சதுனால என்ன ஆச்சு அப்டின்னா, பஞ்சபூதங்கள் வந்தது. பஞ்சபூதங்கள் எப்படி வந்தது? இது ஒவ்வொன்னும் வந்து பரமாணுலேருந்து அ அணுக்களாகி, பேரணுவாகி, அந்த பருப்பொருட்கள் ஆகும்போது, பஞ்சபூதங்களாக ஒண்ணொண்ணா வந்தது. அப்ப அந்த அணுக்களின் கூட்டு. அப்ப எந்த அணுக்கள் வந்து எந்த அளவுக்கு அதனுடைய பெர்சன்டேஜ் சேருதோ, அதுக்கு ஏத்தா மாரி விண்ணு, காற்று, நெருப்பு, நீரு, நிலம். அந்த மாரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் தோன்றுச்சு. அந்தந்த பெர்சன்டேஜ்ல ஒண்ணொண்ணு சேரும் இல்லையா? இப்ப ஒண்ணோட ஒண்ணு இப்ப அணுக்கள் சுழலும்போது, ஒண்ணு வேகமா சுத்தும். ஒண்ணு கம்மியா சுத்தும். அப்ப அதனுடைய அந்த கூட்டு சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கோ, அத பொறுத்து தான் வந்து இந்த பஞ்சபூதங்களும் தோன்றுச்சு. இப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல தோன்றினதுல, மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆ இருக்க ஆற்றல், விளக்கும் ஆற்றல் 2 சொன்னாங்க. ஆனா வந்து ஃபைனலா மகரிஷி சொன்னது வந்து இருக்க ஆற்றல். அது கொள்ளும் ஆற்றல் மட்டும் தான் வந்து சொன்னாங்க. விளக்கும் ஆற்றல் அது அது ஏன்னா இருக்க ஆற்றல்னு ஒண்ணு இருந்தா, அந்த விளக்கும் ஆற்றல்னு ஒண்ணு இருக்கும் அப்படிங்கிறனால அத பெருசா சொல்லல. பட் இனிஷியலா சொல்லும்போது இந்த 2 ஆற்றலும் இருக்கு அப்படின்னு. இது எதுக்காக இந்த 2 ஆற்றல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல தான் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஒரு வண்டியில ஒரு லோடு எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் லோடெல்லாம் இறக்கி வைக்கணும். அப்ப என்ன ஆகுது? லோடெல்லாம் ஏத்தி ஃபுல்லா போது வண்டி. அப்ப எங்க கொண்டு போய் இறக்கி வைக்கணுமோ, அங்க லோடெல்லாம் இறக்கி வச்சுடுறாங்க. இப்ப இறக்கி வச்சுட்டோனே என்ன ஆகுது? இங்க இருக்க ஆற்றலா இருந்தது, வண்டி ஃபுல்லா லோடு. அங்க போய் இறக்கி வச்சுட்டாங்க. அப்ப அது அங்க தள்ளும் ஆற்றல் ஆயிருச்சு. எல்லாத்தையும் இறக்கிட்டு இப்ப வண்டி ஃப்ரீ ஆயிடுச்சு. அப்ப எப்ப இருக்க ஆற்றல்னு ஒண்ணு இருக்கோ, அங்க தள்ளும் ஆற்றல் அப்படிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அப்ப தள்ளும் ஆற்றல்னு எங்க இருக்கோ, அங்க இந்த இருக்க ஆற்றல் அப்படிங்கிறதும் இருக்கும். சோ நம்ம வந்து இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது இல்லாம அது இல்ல. இப்ப தள்ளும் ஆற்றல், கொள்ளும் ஆற்றல் கண்டிப்பாக எல்லா செயல்களிலுமே இது கண்டிப்பா இருக்கும். அந்த மாரி தான் இந்த அணுக்களுடைய சுழற்சியில அந்த சேர்ற அந்த பெர்சன்டேஜ்ல இப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு உருவாச்சு. இப்ப விண்ணுல இருந்து என்ன ஆகுது? அடுத்தது காற்று. இப்ப காற்றுல இருந்து ஒரு அழுத்த காற்றா அது சேரும்போது அந்த பெர்சன்டேஜ்ல என்ன ஆகுது? நெருப்பு வருது. இன்னும் ரொம்ப அழுத்தம் அதிகமாக, அதிகமாக அது நீர் ஆகுது. அப்ப அந்த நீரே வந்து கெட்டிப்படும்போது நிலமா உருவாகுது. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் இந்த மாரி உருவாச்சு. அப்ப எல்லாமே என்ன அப்டின்னா, அந்த பிரபஞ்சத்துல கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒண்ணொண்ணா இந்த மாரி தான் உருவாக ஆரம்பிச்சது. அப்ப எப்படி அந்த சூரியன், மத்த கோள்கள் எல்லாம் இருக்கு அப்டின்னா, ஒண்ணோடு ஒண்ணு இந்த காந்தம் வந்து ஒண்ணொண்ணையும் இறுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா, சூரியன மையமா வச்சு தான் மத்த எல்லா கோள்களும் சுத்துது. அப்ப எல்லா கோள்களும் சுத்தும்போது என்ன ஆகுது? இது எல்லாமே ஒண்ணோட ஒண்ணு காந்தம் புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப நார்த் போல், சவுத் போல் சொல்றோம் இல்லையா? சோ எல்லாமே வந்து பிரபஞ்சத்துல எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு? நீள்வட்ட பாதையில தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு கோள்களும் நீள்வட்ட பாதையில தான் சுத்துது. அப்ப அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்ற மாரி, நம்ம உடல்லயும் உயிர் நீள்வட்ட பாதையில தான் சுத்துது.
அப்ப இந்த கோள்கள் இப்ப ஒவ்வொன்னா உருவாகுது இல்லையா பிரபஞ்சத்துல. இப்ப அந்த காந்த தன்மாற்றத்துல ஒண்ணொன்னா உருவாகுது. அப்ப உருவாகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப சூரியன் வந்து உருவாயிடுச்சு. இப்ப சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதுவும் எல்லாமே வந்து அணுக்கள் தான் அப்படி சொல்லுவோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். அ கொள்ளுமாற்றல், தள்ளுமாற்றல். அப்ப தள்ளுமாற்றல் மட்டுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப சூரியன் வந்து ஃபுல்லா அணுக்களின் கூட்டு அப்படின்னு வச்சுக்கிட்டா, எல்லாமே வந்து அணுக்கள் எல்லாம் விலகி விலகி போது. அது வந்து சுழற்சிட்டே சுழண்டுகிட்டே தானே இருக்கு அணுக்கள். அப்ப சுழன்று போக போக என்ன ஆகும்? அது சூரியன்ல இருந்து விலகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, சூரியன் ஒரே நிமிஷத்திலேயே போயிடும். இப்ப அதே மாரி தான் நம்ம உடல்லயும் உயிர் நீள்வட்ட பாதையில ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப அது ஓடிட்டே இருக்கு. அணுக்கள் வந்து எப்படி நம்ம வந்து பூமியின் பூமியில எப்படி சுத்தாம இருக்கும் அப்படின்னா, கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்னால தான் சுத்தாம இருக்கும். பூமி எவ்வளோ ஸ்பீடா சுத்துது. ஆனா நம்ம வந்து சுத்தாம இருக்கோம். நடக்கிறோம், உட்கார்றோம் அப்படின்னா, மெயின் காரணம் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் தான். ஈர்ப்பு விசை. அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன். 2வது தான் ஃப்ரிக்ஷன். அந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக தான் இப்ப ரோட்ல வண்டிலாம் போகுது அப்படின்னா, அந்த உராய்வு தன்மை. அந்த ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் அது ஓடுது. அப்ப பூமிய அந்த அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ்க்கு எதிர்த்து நம்ம வந்து நிக்கிறோம். அந்த மத்தபடி நம்மளுடைய செல்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுது அப்டின்னா, அந்த மையத்த நோக்கி தான் இழுக்குது. அப்ப இந்த அணுக்கள் சுழலும்போது என்ன ஆகுது? எல்லாமே விலக்கிக்கிட்டே இருந்ததுன்னா, அப்ப நம்மளுடைய உடல் எப்டி இருக்கும்? அணுக்கள் சுழண்டுகிட்டே இருக்கு. பூமி இழுத்துக்கிட்டே இருக்குன்னா, ஒண்ணுமே இருக்காது. ஒரு நிமிஷத்துல ஆளே இருக்க மாட்டாங்க இல்லையா? அங்க தான் என்ன ஆகுது அப்டின்னா, அது சூழ்ந்து அழுத்துது. அப்ப அது இருக்கும் ஆற்றல். அந்த சூழ்ந்த அழுத்தத்தினால தான், அங்க பிரபஞ்சத்துல கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு அழுத்திக் கொண்டு அங்க இருக்குது. நம்ம உடல்லயும் அதே மாரி அந்த அழுத்தம், விலக்கும் ஆற்றல்னு ஒண்ணு இருந்தாலும், அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால எல்லாமே வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப இப்ப வந்து கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா வந்து உருவாகுது. இப்ப அதுலேருந்து என்ன வருது? காந்தம் வந்து எப்படி தன்மாற்றமாயி வருது அப்படின்னு பார்த்தா, அழுத்தம், ஒளி, சுவை, மணமாக காந்தம் வந்து தன்மாற்றம் அடையுது. அப்ப அந்த தன்மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் இதுல சொல்லுவாங்க. ம் பதஞ்சலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து புருஷன், பிரகிருதி. அப்ப அந்த புருஷன் வந்து அந்த பிரகிருதிய பார்க்கும்போது, அங்க என்ன ஆகுது அப்படின்னா, முக்குணங்களும் சமநிலையில இருக்கிறது ஒண்ணொன்னா இந்த பெர்சன்டேஜ்ல மாறுபடுது. அப்ப அந்த பிரகிருதியிலருந்து உருவாகுன இந்த 3 குணங்களும் மாறுபடும்போது தான், அங்க இந்த தோற்றங்கள் உருவாகுது. நம்ம இதுல சொல்ற மாரியே தான். மகரிஷி சொன்ன மாரி, சுத்த வெளியிலருந்து ஒண்ணொன்னா அப்படி வருது. அப்ப அங்க புத்தி வருது. புத்திக்கு அப்புறம் அகங்காரம் வருது. அந்த அகங்காரத்துக்கு அப்புறம் காந்த தன்மாற்றம், தன்மாத்திரைகள் வருது. அந்த தன்மாத்திரைகளை உணர்வதற்காக இந்த புலன்கள், ஐம்புலன்கள் வருது. இந்த ஐம்புலன்களும் வேலை செய்வதற்காக மனம் எப்ப இயங்க ஆரம்பிக்குதோ, அப்ப இந்த ஐம்புலன்களும் வேலை செய்யுது. அப்படின்னு அந்த எவால்யூஷன் தியரி வரும். அதே மாரி தான் இப்ப தோற்றப் பொருட்கள் ஒண்ணொன்னா தோன்றுச்சு. அதிலேருந்து முதல்ல என்ன வந்தது? இப்ப காந்த தன்மாற்றம் அடையும்போது, முதல்ல ஓரறிவு வந்தது. அப்ப அந்த ஓரறிவு வந்தது அப்படின்றப்ப என்ன? அதுதான் வந்து தொடு உணர்வா வந்தது. அடுத்தது நாக்கு சுவை உணர்வா வந்தது. 2வது அறிவு. இப்ப 3வது மூக்கு வந்தது. 4வது கண்ணு, காது இப்படி இந்த மாரி விலங்கு அந்த மாரி வந்தது. இப்ப ஒவ்வொரு அறிவா வந்தது அப்படின்னா, இப்ப ஓரறிவு இருக்கிற தாவரம். அப்ப அந்த தாவரத்துக்கு அந்த ஒரே ஒரு உணர்வு அழுத்தம் மட்டும் தான் இருக்கா? அப்ப ஒளி, சுவை, மனம் இல்லையான்னா, அங்கேயும் இருக்கு. என்ன ஒண்ணு அதோடைய பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. அதனால இந்த அழுத்தம் அப்படின்ற ஓரறிவு மட்டும் அதுக்கு மேலோங்கி இருக்கு. மத்ததெல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. அதே மாரி 2 அறிவுக்கு அப்ப அதுக்கு வெறும் அந்த சுவை உணர்வு தான் இருக்கா? வாய் தான் இருக்கா? இப்ப 3வதுக்கு மூக்கு மட்டும் தான் இருக்கா? அப்படின்னு இல்ல. மத்த புலன்களும் இருக்கு. அந்த இதுவும் இருக்கு. ஆனா அது மேலோங்கல. அது ஒரு
அழுத்தமா உள்ள அடங்கியிருக்கு. அப்ப அதே மாரி விலங்கின 5 அறிவு வந்தது. அப்ப அதெல்லாம் கடந்து 6வது அறிவாக மனிதன். அப்ப அந்த மனிதன்ற அந்த 6வது அறிவு தான் இதையெல்லாம் உணர்வதற்கான அந்த ஆராய்ந்து அறியும் அறிவு 6வதா வந்து மனிதனுக்கு வந்தது. அப்ப அந்த காந்தம்ங்கிறது எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு தோற்ற பொருள்கள் எல்லாத்துலயும் எல்லாமே வந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே அந்த அணுக்களின் கூட்டு தான். எல்லாமே அந்த அணுவின் சுழற்சியில தான் இருக்கு. இது எல்லாத்தையும் அந்த இருக்கும் ஆற்றல் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அந்த காந்தம். அப்ப காந்தம் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எல்லா இடத்துலயுமே தான் இருக்கு. காந்தம் இல்லாத இடமே இல்ல. ஏன்னா, சுத்தவெளி எங்க இருக்கு? அணுக்களின் மத்தியிலும் 2 அணுக்களுக்கு இடையிலும் சுத்தவெளி இருக்கு. அப்ப அந்த இடத்துலயும் என்ன இருக்கு? காந்தம் இருக்கு. அந்த காந்தம் இருக்கிறதுனால தான் அந்த 2 அணுக்களுமே வந்து சேர்ந்திருக்கு. அப்ப அந்த காந்தம் எல்லா தோற்றப் பொருள்களிலிருந்தும், எல்லா உயிரினங்கள் எல்லா இடத்தும் பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடத்திலுமே காந்தம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப மலர்ச்சி, வளர்ச்சி, தளர்ச்சி அப்டிம்பாங்க. அப்ப எந்த ஒரு தோற்றப் பொருளா இருந்தாலுமே, அதுக்கு ஒரு மலர்ச்சி இருக்கு. அ அந்த மலர்ச்சிக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சிக்கு அப்புறம் அதுல ஒரு தளர்ச்சி இருக்கு. அப்ப எல்லா தோற்றப் பொருளுக்கும் இந்த மாரி இருக்கிறதுனால, அப்ப மனிதனாக வந்த நமக்கு வந்து இங்கேயும் அந்த மலர்ச்சி, வளர்ச்சி, தளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ம் வான்ல வந்து வான்காந்தம் அப்படிங்கிறோம். அந்த வான்காந்தம் வானத்துல நடக்கிறதுனால அத காந்தம் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த உடலுக்குள்ளேயும் அந்த காந்தம் அது ஜீவகாந்தம் அப்படிங்கிறோம். அங்க எப்படி ஒரு சுழற்சியில ஓடி அது காந்த அலையா வருதோ, அதே மாரி உடலுக்குள்ள அந்த உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சுழற்சியிலிருந்து அந்த காந்தம் வெளிப்படுது. அப்ப இங்க அத ஜீவகாந்தம் அப்படிங்கிறோம். அப்ப வான்காந்தம் தான் என்ன ஆயிருக்குன்னா, மனிதன் வரை அ தன்மாற்றம் அடைந்து கடைசியாக மனிதனாக வந்திருக்கிறான்னா, அங்க என்ன நடக்குது? அந்த வான்காந்தம் தான் இத்தன இத்தனை படிநிலைகளா மாறி கடைசியாக மனிதனாக வந்திருக்கிறான்னா, அது மனிதனாக வர வரைக்கும் என்ன இருக்கு அங்க? அங்க வான்காந்தம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உடலுக்குள்ள ஓடுறது வந்து ஜீவகாந்தம் அப்படிங்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு உயிரினங்கள் வரும் வரைக்கும் அது வந்து வான்காந்தமாக இருந்து, உயிரினங்களுக்குள்ள ஜீவகாந்தமாக இருக்கிறது. இப்ப இந்த ஜீவகாந்தம் வந்து உடல்ல நல்லா இருக்கு அப்படின்னா, உடல் நல்லா இயங்குது, நல்லா சுறுசுறுப்பா இருக்கு, எல்லாம் நல்ல வேலையெல்லாம் நல்லா செய்றோம். அப்ப காந்தம் நல்லா இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாரி தான் மனிதன் வந்து ம் இப்ப நோய்வாய்ப்படுறான் அப்படின்னாலும், அதுக்கும் வந்து இல்ல எனர்ஜி இல்ல. ஸோ அந்த அளவுக்கு காந்தம் இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்புறம் மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வந்து பதிவாகுது அப்படிங்கிறோம். அப்ப அந்த பதிவு காரணமாக தான் அவனுக்கு ஃபியூச்சர்ல அத பொறுத்து தான் வந்து அவனுக்கு விளைவு வருது அப்படிங்கிறோம். அப்ப இந்த பதிவு எங்க எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தா, அதுவும் அந்த காந்தத்தில் தான் பதிவாகுது. அப்ப அவன் செய்யற செயல் எல்லாமே வந்து இந்த காந்தத்துல பதிவாகி, இப்ப சஞ்சித கர்மம்ங்கிறோம். அது முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்து செஞ்சது எல்லாம் இந்த ஜீன் வழியா வருதுன்னு சொல்றோம். அப்ப அதெல்லாம் எங்க பதிவாச்சு அப்டின்னா, எல்லாம் இந்த காந்தத்துல தான் பதிவாகுது. அப்ப அந்த காந்தத்துல பதிவானதுனால தான் ஜெனடிக்கா அடுத்தடுத்து வர சந்ததிக்கு அது வந்துகிட்டே இருக்கு. அப்ப பிராரத்தமும் எங்க பதிவாகுது? அதுவும் அந்த காந்தம், அந்த மையத்துல, கருமையத்துல தான் அது பதிவாகுது. அந்த காந்தத்தினுடைய வெளிப்பாடு தான் திரும்ப என்னவா இருக்கு? ஆகாமியமா வந்து சேருது. அப்ப இந்த காந்தம் எங்கேருந்து முதல்ல உருவாகி, அப்படியே ஒவ்வொரு தன்மாற்றம் அடைஞ்சு, அடைஞ்சு கடைசி வரைக்கும் வந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அது எல்லாத்துலயும் காந்தமாக தான் இருக்கு.
அப்ப இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்லலாம். இப்ப அ பால் இருக்கு. பால்ல என்னல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுல எல்லாமே இருக்கு. தயிர் இருக்கு, ஆ வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு. அப்ப அந்த பால நம்ம அதுவே கெட்டு போயிருச்சு அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தூக்கி கீழ ஊத்திருவோம். அதே பால நம்ம என்ன செய்றோம், தயிருக்கு உரம் ஊத்துறதுக்காக, நம்மளே வந்து அந்த பால்ல தயிர ஊத்தி, உரைய வச்சு, அதுவும் கெட்டு தான் போகுது. ஆனா, நம்மளா தயிர ஊத்தி அத கெட்டு போக வைக்கிறோம். அதுக்கப்புறம் அதுலருந்து வெண்ணெய் எடுக்குறோம். அதுக்கப்புறம் நெய் எடுக்குறோம். அதுவே கெட்டு போயிடுச்சுன்னா, தூக்கி குப்பையில போட்டுடுறோம். ஆனா, நம்மளே கெட்டு போச்சுன்னா, அதுல வந்து ஸ்வீட் செய்றோம். அதிலேயே வந்து தயிர் ஆக்குறோம், வெண்ணெய் ஆக்குறோம், நெய் ஆக்குறோம். ஆனா, எல்லாமே எதுல இருக்கு அப்டின்னா, அந்த பால்ல தான் இருக்கு. ஆனா, அத பால பார்க்கும்போது தெரியாது. இத்தனையும் அதுல இருக்கு. அந்த மாரி தான் இந்த பதிவுகள் எல்லாமே என்ன ஆகுது அப்டின்னா, இப்ப அதுவே தானா கெட்டு போகுற மாரி, நம்மளுடைய செயல்கள் எந்த அளவுக்கு நம்மளா வந்து ஒரு அ அதுவா கெட்டு போகுது. அந்த மாரி மனம் வந்து தன்னால கெட்டு போகுது அப்டின்னா, அங்க ஒரு துன்பமான செயல் மத்தவங்களுக்கு செய்றோம். ஸோ அந்த மாரி அதெல்லாம் வந்து கெட்டதாக பதிவாகுது. இது இத்தன ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மாறி அது நெய்யாகுற வரைக்கும் நல்ல விஷயமா அதுலருந்து கிடைக்குதுன்னா, அப்ப நம்மளுடைய மனசு, எண்ணம் வந்து நல்லதாக இருந்தால், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து டெவலப் ஆயிட்டே வந்து ஒரு நல்ல நெய் மாரி வந்து வரும். ஸோ அந்த மாரி இந்த காந்தம் வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து தன்மாற்றமாகி ஒவ்வொரு தோற்றப் பொருள்லயும், ஒவ்வொரு இடத்திலயும் இந்த காந்தமே எல்லா இடத்திலயும் நிறைந்து இருக்கு. அப்ப காந்தம் இல்லாத இடம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லவே முடியாது. ஸோ இந்த காந்தம் அதிகமா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அந்த வைட்டல் ஃபோர்ஸ் அதுவும் நல்லா இருக்கும். 3 ஓட்டங்களும் நல்லா இருக்கும். அப்ப உடம்பு வந்து எப்பவுமே வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கும். இப்ப அதே மாரி தான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப கோள்கள் எல்லாமே சுத்துது இல்லையா? அது எல்லாமே வந்து நீள்வட்ட பாதையில சுத்துது அப்படின்னோம். அது எல்லாமே வந்து கிளாக் வைஸ்ல சுத்துது, எல்லா கோள்களும். ஆனால் ராகு, கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துது. ஸோ அந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறதுனால, அந்த ராகு, கேது என்ன பண்ணுது? அததான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறோம். அப்ப அந்த பிளாக் ஹோல் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அணுக்கள் சுத்திக்கிட்டே இருக்கு தெரியுமா? அது சுத்தி, சுத்தி அதுக்கு எனர்ஜிலாம் கம்மி ஆயிடுதுல்ல. அப்ப அந்த கம்மி ஆகுறது எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த பிளாக் ஹோல் வந்து அதுக்குள்ள இழுத்துக்குது. இழுத்துக்கிட்டு, அதுக்கு திரும்ப ஆற்றல குடுத்து, ஒரு பக்கமா உள்ள இழுத்து, ஆற்றல குடுத்து, மறுபக்கமா வெளியில தள்ளிருது. எது? பிளாக் ஹோல். அததான் ராகு, கேது அப்படிங்கிறோம். அப்ப அந்த எனர்ஜி கம்மியாகுறத கூட, இது உள்ள இழுத்து திரும்ப எனர்ஜிய குடுக்குது. அங்கேயும் என்ன நடக்குது? அந்த காந்தம் தான் வேலை செய்யுது. இப்ப திரும்ப எனர்ஜி இருக்கிறதா வந்து வெளியில விட்டுருது. அப்ப அந்த காந்தம் வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி கம்மியானாலும் திரும்ப அதுவே குடுக்குது. இப்ப அதே மாரி தான் மனிதன்லயும் அ அவனுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்டின்னா, அந்த காந்தம் நல்லா இருக்கணும். அப்ப அவனுடைய எண்ணங்களா இருக்கட்டும், செயல்களா இருக்கட்டும், எல்லாமே நல்லதாவே இருக்கணும் அப்டின்னா, இது எந்த அளவுக்கு வந்து ஜீவகாந்தம் நல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு உடல் நல்லா இருக்கும். உடல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு மனசு நல்லா இருக்கும். அப்ப அந்த எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? பாலு அந்த மாரி. அப்ப அது வந்து நல்ல எண்ணங்களாகவே வந்து தோன்றும். அப்ப அந்த காந்தம் வந்து அதிகமா இருக்கு, போதுமான அளவு இருக்குன்னா, அந்த எண்ணங்களும் நல்ல எண்ணங்களா இருக்கும். செயல்களும் நல்ல செயல்களா இருக்கும். அப்ப காந்தம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இந்த தன்மாற்றம் அடைந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம இந்த தத்துவத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மகரிஷி வந்து சொல்றாரு. ம் இந்த பூமி வந்து எப்படி இயங்குது? இப்ப இந்த கோள்கள்லாம் எப்படி இந்த மாரி இயங்குது? அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அ அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப எப்படிலாம் இதெல்லாம் இந்த நம்ம செய்ற செயல்லாம் எப்படி பதிவாகுது?
இது இந்த பதிவாகுறதுனால அதோடைய விளைவு எப்படி வருது? அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளுடைய மனம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கா மாறிடும். அப்ப இவ்ளோ செயல்கள் வந்து இந்த இயற்கையே அப்ப இவ்ளோ செய்யுதா? அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்க்கு போயிட்டாலே, அப்ப நம்மளுடைய செயல் வந்து நல்ல செயல்களாவே இருக்கும் அப்படின்னு மகரிஷி வந்து சொல்றாரு. அதனால இதெல்லாம் எப்படி இயக்கத்துக்கு வருது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படின்னு நம்ம இந்த மாரி சிந்திச்சுக்கிட்டே போனோம்னா, நம்மளுடைய அந்த 6வது அறிவும் வந்து பெருகும். நம்மளுடைய செயல்கள் நல்ல செயலாக இருந்ததுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுவும் ஒரு நல்ல விதமா சந்தோஷமாக இருக்கும். அப்ப இந்த தத்துவங்களை நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாமே அந்த மகரிஷி கேள்வி எழுப்பின மாரி தான். இப்ப நான் யாரு? ஏன் இப்படிலாம் நடக்குது? அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஓ! அப்ப இதெல்லாம் இங்கருந்து தான் வந்துதா? ஸோ அந்த மாரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த இது வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். நல்ல செயல்களும் செய்வோம். நம்முடைய மனமும் அமைதியாக இருக்கும். இந்த மாரி சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, இன்னும் வந்து நல்ல சிந்தனை வளமும் பெருகும். நல்ல விஷயங்களே நடக்கும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.